அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுடைய அருளாலும் கருணையாலும் MTA-வில் முதல் முறையாக தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது. அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய குறிக்கோள்கள், கோட்பாடுகள் இதேபோன்று மனித நேயத்தை வலியுறுத்தி அஹமதியா முஸ்லிம் ஜமாத் கூறுகின்ற விஷயங்களை கூறுவதற்காக நேரிய வழி என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களை சந்திக்கின்றேன். என்னுடன் மௌலானா மௌலவி OM முசம்மில் அஹமது சாஹிப் அவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக மக்களிடையே, குறிப்பாக முஸ்லிம்களிடையே அஹமதியா முஸ்லிம் ஜமாத் பற்றி தவறான பல கருத்துக்கள் நிலவுகின்றது. இவர்களது குர்ஆன் வேறு, இவர்களது கலிமா வேறு, இவர்களது நபி வேறு, இவர்களது தொழுகை வேறு, இவர்களுக்கு ஹஜ் என்பது கிடையாது, இன்னும் பல ஆட்சேபனைகள் செய்யப்படுகின்றது. தவறான கருத்துக்களை மக்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த கருத்துக்களை களைவதுதான், உண்மையான தூது செய்தியை எடுத்து கூறுவதுதான் எங்களது நோக்கமாகும். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா என்பது அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தின் கலிமாவாகும். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுதார்களோ, என்னென்ன தொழுகைகளை தொழுதார்களோ அதே முறைப்படி நாங்கள் தொழுது வருகின்றோம். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு நோன்பு நோற்றார்களோ, எவ்வாறு நோன்பு நோக்குமாறு முஸ்லிம்களுக்கு அறிவுரை கூறினார்களோ அவ்வாறு நாங்கள் நோன்பு வைக்கின்றோம். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஜகாத் கொடுக்க சொன்னார்களோ, எவ்வாறு தான தர்மங்கள் செய்தார்களோ அதே போன்று நாங்கள் தான தர்மங்கள் செய்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு ஹஜ் செய்தார்களோ, எவ்வாறு ஹஜ் செய்யுமாறு கட்டளையிட்டார்களோ அவ்வாறே நாங்களும் ஹஜ் செய்து வருகின்றோம். இதே போன்று நாங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்கின்றோம், அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் மீது ஈமான் கொள்கின்றோம், அல்லாஹ்வுடைய வேதங்கள் மீது ஈமான் கொள்கின்றோம், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் மீது ஈமான் கொள்கின்றோம், சொர்க்கம் நரகத்தின் மீது ஈமான் கொள்கின்றோம், நன்மை தீமையின் மீது ஈமான் கொள்கின்றோம். சுருக்கமாக அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றி நான் கூறினேன். இதற்கு பிறகும் கூட ஒருவர் எங்களை முஸ்லிம் இல்லை என்றோ, இஸ்லாத்திற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றோ, மனித நேயத்திற்கு மாற்றமான கருத்துக்களை கொண்டவர்கள் என்றோ, இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்கள் என்றோ கூறினாள் என்றால், அப்படிப்பட்ட மனிதருக்கு எங்கள் சார்பாக பதில் என்னவென்றால், ஒரு முறை ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் உசாமா பின் ஸைத் என்ற சஹாபாவை ஒரு படைக்கு தளபதியாக நியமித்து அனுப்பி வைத்தார்கள். அந்த முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் போர் நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த உசாமா பின் ஸைத் என்ற இந்த சஹாபா ஒரு காஃபிரை வீழ்த்தி விட்டார்கள். அவர் அந்த நேரத்தில் கலிமா ஷஹாதத் கூறிவிட்டார். இதை கேட்ட பிறகும் கூட ஹஸ்ரத் உசாமா பின் ஸைத் என்ற அந்த சஹாபா அந்த மனிதரை வெட்டி வீழ்த்தி விடுகின்றார்கள். இந்த சம்பவம் பிறகு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகின்றது. தெரிய வரும்போது அந்த சஹாபியை அழைத்து, நீங்கள் இவ்வாறு செய்தீர்களா, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த நபி தோழர் கூறினார், யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உயிருக்கு பயந்து கலிமா கூறினார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று கூறினார்கள். இதை கேட்ட ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபமுற்றவாறு, அலா ஷகக்த அன் கல்பிஹி என்று கூறினார்கள். அதாவது, நீங்கள் அவரது உள்ளத்தை கிழித்து பார்த்திருக்க வேண்டாமா, அதாவது நீங்கள் அவரது உள்ளத்தை கிழித்து பார்த்தீர்களா என்ற கோணத்தில் கேட்டார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் பின் ஹம்பல் என்ற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றுள்ளது. நாங்கள் கூற வந்த கருத்து என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய கலிமா இதுதான், எங்களது தொழுகை இதுதான், எங்களது நோன்பு ஜகாத் ஹஜ் இதுதான் என்று கூறுகிறோம். அதே போன்று எங்களது ஈமான் இதுதான் என்று நாங்கள் பட்டியலிட்டு நாங்கள் கூறுகின்றோம். இதன் பிறகும் எங்களது வாதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களது கொள்கையை நீங்கள் மறுத்து பேசுவீர்கள் என்றால், ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து என்ன கேள்வி கேட்டார்களோ அதே கேள்வியை நாங்கள் உங்கள் முன் வைக்கின்றோம். நீங்கள் எங்களது அகமதிகளாகிய எங்களது உள்ளத்தை நீங்கள் கிழித்து பார்த்தீர்களா?
எங்களது உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இதேபோன்று இஸ்லாத்தை பற்றி நாம் பேசும்போது, பொதுவாக அஹ்மதியா ஜமாத்தை பற்றி நாங்கள் எங்களது கருத்துக்களை எடுத்து வைக்கும்போது பொதுவாக முஸ்லிம்கள் கூறுகின்ற ஒரு ஆட்சேபனை என்னவென்றால், இஸ்லாத்தில் ஏற்கனவே இத்தனை பிரிவுகள் இருக்கின்றது, நீங்கள் ஒரு புதிய ஜமாத்தாக நீங்கள் உருவாகி விட்டீர்களே, இஸ்லாத்தில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டீர்களே என்று கூறுகிறார்கள். இஸ்லாம் ஒரே மார்க்கம், திருக்குரான் ஒரே வேதம், ஹஜ்ரத் நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நபி, கியாமத் வரைக்குமான நபி. அப்படி இருக்கும்போது நீங்கள் இஸ்லாத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறீர்களே, அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்ற ஒரு புதிய ஜமாத்தை உருவாக்கி விட்டீர்களே என்று கேட்கிறார்கள். இது பற்றி இஸ்லாத்தில் இவ்வளவு பிரிவுகள் ஏற்படுமா, இவ்வளவு பிரிவுகள் வரக்கூடிய காரணம் என்ன, இது பற்றி திருக்குரானிலோ ஹதீஸுகளிலோ ஏதாவது சான்றுகள் இருக்கிறதா, விளக்கம் இருக்கிறதா என்று மௌலவி ஓஎம் முஸம்மில் அஹ்மத் சாஹிப் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்டிஏ மூலமாக முதல் முறையாக தமிழ் நிகழ்ச்சி முழு உலகத்திலும் இன்று ஒளிபரப்பப்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹி அலா ஸாலிக். தற்போது கேள்வி கேட்டார்கள். இந்த கேள்வி பொதுவாக கேட்கப்படுகின்ற ஒன்று கேள்விதான். அதாவது, இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் அது முழுமையான மார்க்கம் என்று கூறுகின்றான். அல்யோம் அக்மத் துலக்கும் தீனக்கும் வாத்மாம் து அலைக்கும் நேமதி வர் அலி துலக்கும் இஸ்லாம தீனா என்று அல்லாஹ் திருக்குரானில் கூறியிருக்கின்றான். அதிகாரம் 5 வசனம் 4 இது வருகின்றது. அதாவது, இன்றைய நாளில் நான் உங்களுக்கு மார்க்கத்தை முழுமை செய்துவிட்டேன், என்னுடைய நேமத்தை அருள்கொடையை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், நிறைவு செய்து விட்டேன், மேலும் உங்களுக்காக மார்க்கமாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்று அல்லாஹ் மிக தெளிவான முறையில் இஸ்லாத்தை பற்றி எடுத்துக் கூறுகின்றான். அதே போன்று திருக்குரானை பற்றி எடுத்துச் சொல்ல போனால், திருக்குரானை பற்றியும் திருக்குரானே கூறுகின்றது ஹுதல் லின்னாஸ், அதாவது இது மக்களுக்காக நேர்வழிக்காக இது அனுப்பப்பட்டதாகும். ஆக முழு உலகத்திற்கும் நேர்வழிக்காக இந்த திருக்குரான் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆக இதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் பார்க்க போனால், அதை பற்றியும் திருக்குரானை மிக தெளிவான முறையில் எடுத்துக் கூறுகின்றது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அவர்கள் அகில உலகத்திற்கும் ரஹமத்தாக அருள்கொடையாக நாம் அவர்களை ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் வருகின்றது. அதிகாரம் 7 159வது வசனத்தில், குல் யா அய்யுஹன் நாசு இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமியா, அதாவது நபியை நீர் கூறுவீராக, நான் உங்கள் அனைவருக்கும் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன். ஆக திருக்குரான் முழுமையான மார்க்கம் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இஸ்லாம் முழுமையான மார்க்கம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகில உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ரசூல் என்பதிலும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கென்று ஒரு ஜமாத்தை நீங்கள் ஏன் உருவாக்கினீர்கள், அதற்கு அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் என்று ஏன் பெயர் வைத்திருக்கின்றீர்கள் என்று பொதுவாக முஸ்லிம்கள் கேள்வி கேட்கிறார்கள். இந்த கேள்வியை பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற போது முதலில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்து தோற்றுவிக்கப்பட்டதற்கு முன்பு இந்த முஸ்லிம் சமுதாயம் பல சமுதாயங்களாக பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றார்களா இல்லையா, இதை பற்றி திருக்குரானில் ஏதாவது முன்னறிவிப்பு இருக்கிறதா என்றும் கூட நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது பற்றி நாம் ஆய்வு செய்கின்ற போது திருக்குரான் அதிகாரம் 6 வசனம் 154 அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறுகின்றான், வஇன்ன ஹாஸா சிராத்தி முஸ்தகீமா, அதாவது நிச்சயமாக இது நேரான வழியாக இருக்கின்றது, ஃபத்தபியூஹு, இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று கூறுகின்றான். வலா தத்தபியா சுபலா, மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஆக ஒரே சிராத்தை முஸ்தகீம் தான், நேரிய வழிதான், அதுதான் நாமும் நம்முடைய புரோகிராமில் வைத்திருக்கின்றோம். அப்போ ஒரே வழிதான் நேர்வழி, எனவே மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் மிக எச்சரிக்கையாக கூறியிருக்கின்றான். ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹி, அப்படி நீங்கள் மற்ற பிரிவினர்களை பின்பற்றுவீர்கள் என்றால் அவர்கள் நேரிய வழியிலிருந்து உங்களை மாற்றி விடுவார்கள், அதாவது ஃபிர்காவை ஏற்படுத்தி விடுவார்கள், பல பிரிவுகளாக உங்களை பிரித்து விடுவார்கள் என்றே அல்லாஹ் கூறுகின்றான். ஸாலிகும் வஸாக்கும் பிஹி, இதுதான் உங்களுக்கு மிக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு கட்டளை என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை மேற்கொள்வதற்காக, இறை அச்சத்தை மேற்கொள்வதற்காக இதை நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். ஆக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு இட்ட கட்டளை என்னவென்றால், நீங்கள் இறையச்சமுடையவர்கள் என்றால் ஒரே வழியைத்தான் பின்பற்ற வேண்டும், அதுதான் சிராத்தை முஸ்தகீம் என்ற நேரிய வழி. எனவே அது அல்லாமல் மற்ற வழிகள் நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள்
உண்மையான வழியை விட்டு உங்களை முகம் திருப்பி விடுவார்கள், திசை திருப்பி விடுவார்கள், அதனை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறிவிட்டான். இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கின்ற போது பல வழிகள் பிற்காலத்தில் தோன்றும் என்ற ஒரு முன்னறிப்பும் கூட இதில் இருக்கின்றது. பொதுவாகவே திருக்குர்ஆனை நாம் ஆய்வு செய்கின்ற போது ஏதாவது ஒரு வசனத்தில் அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தை எச்சரிக்கின்றான் என்றால், இப்படி நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னாலேயே அதிலேயே ஒரு முன்னறிப்பே இருக்கிறது. அது என்னன்னா, பிற்காலத்தில் அந்த மக்கள் அப்படி பிரிந்து போவார்கள் என்பதாகும். ஆக ஒரே சபீலாகி அந்த வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று கூறுகின்றான். அப்போ கண்டிப்பாக பிரிந்து விடுவார்கள் என்ற ஒரு முன்னறிப்பும் அதில் அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி திருக்குர்ஆன் அதிகாரம் 6 வசனம் 160 அல்லாஹ் இன்னும் தெளிவாக கூறுகின்றான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும், எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பிரிவினையாக ஆக்கி கொண்டார்களோ, பல்வேறு பிளவுகளாக ஆக்கி விட்டார்களோ, வகானு ஷியான் லஸ்த மின்ஹும் ஃபி ஷையின், அவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். அப்படி பல பிரிவுகளாக பிளந்து பிரிவினர்களாக ஆகிவிட்டார்களே, அவர்களுக்கும் நபியே உமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றே அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறியிருக்கின்றான். ஆக பிற்காலத்தில் இந்த வசனமும் மிக தெளிவான முறையில் ஒரு முன்னறிவிப்பாக இருக்கிறது. பிற்காலத்தில் நிச்சயமாக இந்த மக்கள் பல பிரிவுகளாக பிரிய போகின்றார்கள். அப்படி பிரிந்துவிடக்கூடிய அந்த மக்களுக்கும் நபியே உமக்கும் இடையில் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் மிக தெளிவான முறையில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றான். ஆக இங்கேயும் கூட ஃபர்ரகு தீனஹும், அவர்கள் தங்களுடைய தீனை மார்க்கத்தை ஃபிர்காவாக ஆக்கிவிடுவார்கள், பிரிவினைகளாக ஆக்கிவிடுவார்கள், பல பிரிவுகளாக அவர்கள் பிரித்து விடுவார்கள் என்று அல்லாஹ் இங்கு கூறியிருக்கின்றான். அப்ப நாம் ஏற்கனவே சொன்னது போல இஸ்லாம் ஒரே மார்க்கம்தான், அது முழுமை பெற்ற மார்க்கம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த இதுக்கும் இல்லை. திருக்குர்ஆன் முழு உலகத்திற்கும் வந்த ஒரே இறைவேதம் தான், அது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. கியாமத் நாள் வரை அதுதான் நேர்வழி காட்டும் என்பதிலும் எந்த பிரிவினருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித இனத்துக்குமாக வந்த ஒரு ரசூல் என்பதிலும் எந்த மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இல்லை. அப்படி இருந்த போதிலும் கூட இத்தனை பிரிவுகள் ஏன் தோன்றிவிட்டார்கள்? அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்திற்கு முன்னரே பல பிரிவுகள் தோன்றிவிட்டார்கள். அவ்வாறு தோன்றும் என்ற முன்னறிவும் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அப்படிப்பட்ட பிரிவுகளுக்கும் நபியே உமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்ற அளவுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக தெளிவான முறையில் கூறியிருக்கின்றான். இன்றைக்கு நாம் இந்த பிரிவுகள் பிரிந்திருக்கிறது என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த இறை வாக்கு உண்மையானது என்பதற்கும் ஒரு சாட்சியமாக இருக்கிறது. அல்லாஹ் அன்னாருக்கு சொன்ன அந்த முன்னறிவிப்பு அப்படியே இன்றைய காலத்தில் நிறைவேற பார்க்கிறோம். அதே போன்றுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட மிக தெளிவான முறையில் கூறியிருக்கின்றார்கள். அதாவது பனி இஸ்ராயேல் 72 பிரிவுகளாக பிரியும், ஃபதஃபர்ரக என்றுதான் அங்கேயும் வருகிறது, ஃபிர்காவாக பிரியும். என்னுடைய உம்மத்தோ 73 பிரிவுகளாக பிரியும். அதில் ஒன்றை தவிர மற்ற எல்லாமே நரகத்தில் போகும். குல்லுஹும் ஃபின்னார் இல்லா வாஹிதத்தன், ஒன்றை தவிர மற்ற அனைத்து பிரிவுகளும் நரகத்தில் செல்லும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று முஸ்னத் அஹ்மது பின் ஹம்பலிலும் இதே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த ஹதீஸையும் எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அத்தனை பிரிவுகளும் நாங்கள் தான் அந்த ஈடேற்றம் பெற்ற பிரிவு என்று கூறுகின்றார்கள். ஆக ஈடேற்றம் பிரிவு நாங்கள் தான், மற்ற பிரிவுகள் எல்லாமே அவர்கள் நரகத்தில் சொல்லக்கூடியவர்கள் என்று கூறுகின்றார்கள். ஆக நாம் ஏற்கனவே முன்னரே சொன்னது போல இன்று அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் ஏன் ஒரு தனி பிரிவாக இருக்கிறது என்று சொன்னால், அஹ்மதியா ஜமாத்து பிரிவு அல்ல, அது ஒரு ஜமாத் ஆகும். இதனை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஜமாத்திற்கு ஒரு இமாம் இருக்கின்றார்கள். ஜமாத் என்றால் ஒரு இமாமும் இருக்க வேண்டும் என்பதும் உண்மையிலே இஸ்லாத்தினுடைய போதனையின் அடிப்படையில் ஒருவர் புரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் இது ஒரு ஜமாத்தாக இருக்கிறது. இன்னொரு இதில் நாம் குறுக்கு கேள்வியும் நாம் கேட்க இடம் இருக்கிறது. இப்படி ஒரு தனி பிரிவு பிரிவதை பற்றி இவர்கள் ஆட்சேபனை செய்கின்றார்கள் என்றால், இவர்கள் இதற்கு முன்பு ஏன் இப்படி பிரிந்தார்கள்? ஜமாத்தே இஸ்லாமி என்றும் அஹ்லே குர்ஆன் என்றும் அஹ்லே ஹதீஸ் என்றும், தமிழகத்தில் சொல்ல போனால் அவர்கள் தௌஹீத் பிரிவு என்றும் வைத்திருக்கிறார்கள். பிறகு ஜாக் என்ற ஒரு தனி பிரிவு இருக்கிறது. அதில் அவர்கள் ஜமியத்துல் குர்ஆன் வல் ஹதீஸ், அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் இணைத்த ஒரு பிரிவு என்ற அளவுக்கு அவர்கள் ஜாக் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த தௌஹீத் பிரிவும் கூட பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து விட்டது. அதில் அவர்கள் தக்வாவாதிகள் என்று தனியாக இருக்கிறார்கள். இவ்வாறு பல பிரிவுகள் பிரிந்திருக்கிறார்கள். அப்போ சுருக்கமாக சொல்ல போனால் இந்த முஸ்லிம் சமுதாயம் ஒரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான், ஒரே கிதாபாகிய இந்த திருக்குர்ஆன் தான், ஒரே மார்க்கமாகிய இஸ்லாம் தான். இருந்த போதிலும் கூட பல்வேறு பிரிந்து விடுவார்கள் என்பதை திருக்குர்ஆன் நமக்கு எச்சரித்திருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்திருக்கின்றார்கள். ஆக இந்த அடிப்படையில் நமக்கு கடமை என்னவென்றால், இன்றைக்கு அந்த எச்சரிக்கை விடுத்தபடி
அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்றபடி இன்று பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள். ஆனால் இதில் ஈடேற்றம் பெறக்கூடிய, நஜாத்தை பெறக்கூடிய அந்த பிரிவு எது என்று நாம் பார்க்க வேண்டும். இது பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்கின்ற போது அது எது என்பதையும் நாம் மிக தெளிவான முறையில் விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம் சமுதாயத்தினர் 73 பிரிவுகளாக பிரிவார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது 72 பிரிவுகள் நரகத்திற்கு செல்லும், ஒரு பிரிவு சொர்க்கத்திற்கு செல்லும். இந்த விஷயத்தை கூறும்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒரு பிரிவினர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் எனது சஹாபாக்களையும் போன்று இருப்பார்கள் என்று கூறினார்கள். அப்போ இந்த இடத்துல ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறுபடுத்தி காட்டிவிட்டார்கள். இந்த இடத்தில் பொதுவாக மக்கள் அஹ்மதி அல்லாத மற்ற பிரிவுகள் விளக்கம் கொடுக்கும்போது அது நாங்கள் தான் என்று கூறுகிறார்கள், எல்லா பிரிவுகளுமே நாங்கள் தான் என்று கூறுகிறார்கள். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றக்கூடிய ஜமாத்தாக இருக்கும் என்று கூறவில்லை, அல்லது எந்த தௌஹீதை நான் போதிக்க வந்தேனோ அந்த தௌஹீதை கூறக்கூடிய ஜமாத் என்றும் கூறவில்லை, அல்லது எந்த இருளிலிருந்து உங்களுக்கு நஜாத் கொடுக்க நான் வந்தேனோ, ரட்சிப்பு கொடுக்க நான் வந்தேனோ அந்த நஜாத் கூட்டம் என்றும் கூறவில்லை. மாறாக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது கூறினார்கள், என்னையும் எனது சஹாபாக்களையும் போன்று இருப்பார்கள். அதாவது அந்த காலத்தில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை கூறும்போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு முழு உலகிற்கும் ஒரே தலைவராக இருந்தார்களோ அதே போன்று அந்த பிரிவு இருக்கும். அதே போன்று சஹாபாக்கள் எவ்வாறு அந்த ஒரு தலைவருக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு இருந்தார்களோ அதே போன்று அந்த பிரிவை சார்ந்த மக்கள் இருப்பார்கள். இப்பொழுது எங்களுடைய கேள்வி என்னவென்றால், முஸ்லிம்கள் எவ்வளவு பிரிவாக பிரிந்து விட்டார்கள், எந்த பிரிவாவது எங்களுக்கு உலகம் தழுவிய அளவில் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று வாதிக்க முடியுமா? அப்படி தலைவரே இருந்தாலும் அந்த தலைவருக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய சமுதாயத்தினர் மக்கள் இருக்கிறார்களா என்பது எங்களுடைய கேள்வி. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தவிர வேறு எந்த பிரிவும் இந்த வாதத்தை எடுத்து வைக்க முடியாது. அதே போன்று இந்த ஹதீஸில் வருகிற இன்னொரு கருத்து என்னவென்றால், ஜமாத்தாக இருப்பார்கள் என்று கூறப்படுகின்றது. ஜமாத்தான தொழுகை பற்றி நமக்கு தெரியும். ஜமாத்தான தொழுகை என்றால் ஒரு இமாம் முன்னால் இருப்பார், பின்னால் 2 பேரோ 3 பேரோ மக்கள் நின்று தொழுது கொள்வார்கள். இதுதான் ஜமாத்தான தொழுகை. இமாம் இருக்க வேண்டும், இமாமுக்கு பின்னால் மக்கள் இமாம் என்ன செய்கிறாரோ அப்படியே செய்ய வேண்டும். இது இல்லாமல் 1000 பேர் தனியாக இருந்து தொழுதாலும் அதுக்கு ஜமாத்தான தொழுகை என்று பெயர் கூறப்பட மாட்டாது. ஆக இந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் பிரிவார்கள் என்று நமக்கு தெரிந்துவிட்டது. இது தவிர மேலும் வேறு ஏதாவது ஹதீஸ்கள் இருக்கின்றதா? முஸ்லிம்களுடைய பிரிவினை சம்பந்தமாக இதற்கு விளக்கம் தரும் வகையில் ஏதாவது ஹதீஸுகள் குர்ஆன் வசனங்கள் இருக்கிறதா? நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி தெளிவாக சொல்லிவிட்டார்கள். வஹியல் ஜமாத்து என்றே ஹதீஸில் வருகிறது. அதாவது அவர்கள் ஒரு ஜமாத்தாக இருப்பார்கள். ஜமாத் என்று சொன்னால் கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எப்படி இருந்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே தலைமையில் இருந்தார்கள், சஹாபாக்கள் எல்லோருமே அவர்களுக்கு பின்னால் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு கூட ஹலீஃபா தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அந்த ஹலீஃபாவும் கூட முழு உலகத்திற்கும் ஒரு தலைவராக இருந்தார்கள். இந்த அடிப்படையில் இருப்பதற்கு பேர் தான் ஜமாத் என்பதாகும். இப்போ ஜமாத் என்றால் ஒரு இமாம் இருக்க வேண்டும், இமாம் இருந்தால்தான் ஜமாத்தாகவும் இருக்க முடியும். இப்போ இன்றைக்கு இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது முழு உலகத்திலும் ஒரு இமாமை பின்பற்றி ஒரு தலைவரை பின்பற்றி இயங்கக்கூடிய அளவுக்கு இன்று எந்த பிரிவுகளில் நான் சொன்னது போல இந்த சுன்னத் ஜமாத்தோ அல்லது தமிழ்நாட்டில் சொல்ல போனால் இந்த தௌஹீதுக்கோ அல்லது ஜாக் பார்ட்டிக்கோ அல்லது மற்ற எத்தனையோ பிரிவுகள் இருக்கின்றனவே, இந்த பிரிவுக்குமே உலகம் தழுவிய அளவில் ஒரு கருத்து சொன்னா அல்லது ஒரு கட்டளை இட்டால் அதை பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத் என்று இல்லவே இல்லை. இமாம்கள் தலைவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் உலகம் தழுவிய அளவில் தலைவர்கள் இல்லை. உலகம் தழுவிய அளவில் ஒரு தலைவர்கள் இல்லை, ஒரு ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய அளவிலோ அந்த அளவிலான ஒரு தலைமை இல்லை என்ற அடிப்படையில் தான் நாம் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருகின்றோம். இந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை புரிய வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இதை பற்றி மேலும் தெளிவான முறையில் பிற்காலத்தில் அது எப்படி ஏற்படும் என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன்னா இப்படி பிரிஞ்சு போதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுதான். இப்போ இந்த மாதிரி பிரிஞ்சு போய்விட்டது என்பதை இன்று எல்லா முஸ்லிம்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். பல பிரிவுகளாக பிரிந்து விட்டார்கள், இன்று நாம் ஒற்றுமையில் இல்லை என்பதிலும் எந்த ஆலிம்களுக்கும் மாற்று கருத்து இல்லை. அப்ப இந்த பிரிந்து போன சமுதாயத்தை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது? சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளாலே ஒற்றுமைப்படுத்திக்கலாம்,
நம்ம ஏதாவது ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி விடலாம், நம்மில் ஒருவரை ஒரு ஜமாத்தாக ஒரு ஆக்கி விடலாம், ஒருவரை இமாமாக ஆக்கிவிட்டு அவருக்கு பின்னால் நாம் ஒரு ஜமாத்தாக ஆகிவிடலாம் என்றெல்லாம் தான் மக்கள் சுய முயற்சியால் இந்த ஜமாத்தை உருவாக்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் ஒளியில இதற்கு என்ன விடை என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது புகாரி தமிழாக்கத்தில் 3606வது ஹதீஸ் எண்ணில் மிக தெளிவான முறையில் இது பற்றி வருகிறது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். பொதுவாகவே அவர் தன்னை பற்றி சொல்கிறார்கள், எல்லோருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நன்மையை பற்றி கேள்வி கேட்பார்கள். ஆனால் என்னுடைய பழக்கம் எப்படி இருந்ததென்றால் நான் தீமையை பற்றி கேட்பேன். அதற்கு காரணம், பிற்காலத்தில் அப்படி இந்த உம்மத்தில் ஏதாவது ஒரு தீமை ஏற்பட்டால் அந்த தீமையிலிருந்து நாம் எப்படி தவிர்ந்து கொள்வது என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் அப்படி கேட்டு வந்தேன் என்று அவரே அதற்கு சுய விளக்கம் தருகின்றார்கள், ஏன் அப்படி கேட்டேன் என்பதற்கு. அப்ப அது ஒரு நீண்ட ஹதீஸு. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர்களே, ஒரு காலத்துல நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம், ஜாஹிலியத்தினுடைய அந்த அழைக்கப்படுகின்ற அந்த அறியாமை காலத்தில் நாங்கள் இருந்தோம். பிறகு தாங்கள் வந்தீர்கள், இஸ்லாம் எங்களுக்கு கிடைத்தது, நேர்வழி கிடைத்தது. இந்த நேர்வழிக்கு பிறகும் ஏதாவது வழிகேடு வருமா, ஒரு தீமையான காலம் வருமா என்று நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டேன். அதற்கு ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் வரும் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அதற்கு என்ன, அந்த அடையாளம் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த தீமைக்கான காலத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அது ஒரு சற்று கலங்கலான ஒரு காலமாக இருக்கும். அதாவது உண்மை பொய் இந்தவற்றில் இது ஒரு கலங்கமாக ஆகிவிடும் என்ற அளவுக்கு ஒரு ஓமையாக சொல்லி இருக்கிறார்கள். இரண்டும் கலந்துவிடும் என்ற அளவுக்கு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தை பற்றி ஒரு அடையாளமிட்டு கூறுகின்றார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது எப்படி, அது எது என்று திரும்ப இரண்டாவது அந்த நபித்தோழர் கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் விளக்கமாக சொல்வதாக அந்த ஹதீஸில் வருகிறது. அந்த ஹதீஸில் எப்படி வருகிறது என்றால், ஒரு சமுதாயத்தார் எனது நேர்வழி இல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவார்கள். ஒரு சமுதாயத்தார் நேர்வழி இல்லாத ஒன்றை கொண்டு என்னுடைய சமுதாயத்திற்கு வழிகாட்டுவார்கள். பாருங்க, இதுல எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதுன்னா, நான் ஏற்கனவே குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து வச்சிருந்தேன். சூரா அன்ஆம் 6வது அதிகாரத்தில் வந்த அந்த வசனத்துல பல்வேறு பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள். அதே போன்று அப்படி பிரிந்தவர்களுக்கும் பிரிய போக அந்த பல பிரிவுகளாக பிரிகின்றார்களே, அவர்களுக்கும் உமக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறான். அதே மாதிரியான ஒரு முன்னறிவிப்பை தான் இந்த ஹதீஸிலும் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த ஹதீஸில் என்ன, அந்த 6வது அதிகாரம் 160வது வசனத்தில் என்ன வருதுன்னா, ஃபலா தத்தபி சுபலா, இவ்வாறு பல பிரிவுகளாக பிரிந்து விடும்போது, பாதைகளாக பிரிந்து விடும்போது மற்ற வழிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், ஒரே வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அந்த திருக்குர்ஆனில் இறைவன் கட்டளையிட்டு இருக்கிறான். இதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஹதீஸ்ல, பிற்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நேர்வழி இல்லாத ஒன்றை கொண்டு நேர்வழி காட்டுவார்கள். அப்போ பல பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்ற அந்த 6வது அதிகாரம் 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இல்லையா, அதே ஒரு அடையாளத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே மாதிரி நரகத்தின் வாசல்களுக்கு வருமாறு அவர்கள் அழைப்பார்கள் என்று கூட அந்த ஹதீஸில் வருது. பல பிரிவுகளாக பிரிஞ்சு போறாங்க இல்லையா, அவங்க செயல் எப்படி இருக்குமா, நரகத்தின் பக்கம் அவர்கள் அழைப்பது போன்று இருக்கும். இப்போ இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலும் சொன்னார்கள். திருமதியிலும் அஹ்மதிலும் வந்த ஹதீஸில் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல வந்து குல்லுஹும் ஃபின்னார் அப்படின்னு வந்துச்சு. அப்ப எல்லாருமே நரகத்தில் போவார்கள். இப்போ இந்த ஹதீஸ்லையும் ஹுதைஃபா அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ்லையும் அவர்கள் நரகத்தின் பக்கம் அவர்களை அழைப்பார்கள் என்றே வருகிறது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு நரகத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நிலை இந்த முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று மிக தெளிவான முறையில் அவர்கள் கூறுகின்றார்கள். அப்ப அதற்கு ஒரு தீர்வு என்ன என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, அப்படிப்பட்ட காலத்தை நான் அடையும் போது அப்ப எனக்கு என்ன கட்டளை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட இந்த கேள்விதான் இன்னைக்கும் பல முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்குது. இவ்வளவு பிரிவா பிரிஞ்சிருக்கும் போது நம்ம யார் பின்பற்றுறது, எந்த பிரிவை சரி நம்ம நினைக்கிறது, ஒவ்வொரு ஆளும் தான் தான் அந்த ஈடற்றத்துக்குரிய பிரிவு, எங்களுக்கு தான் இரட்சிப்பு, நாங்கள் தான் நேர் வழி என்று கூறுகிறார்கள். நேரிய வழி எது என்பதை பற்றிய ஒரு கேள்வி இன்னைக்கும் எஞ்சிருக்குது. இப்போ இந்த கேள்வி அந்த சஹாபி அன்னைக்கே கேட்டார். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் கொடுத்தார்களோ அதுதான் இன்னைக்கும் நம்மளுக்கு நேர்வழியாக இருக்கிறது, அதுதான் நேரிய வழியாகவும் இருக்க முடியும். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தல்ஜிமுல் ஜமாஅத வ இமாமஹும், நீங்கள் ஒரு ஜமாத்தையும் அதன் இமாமையும் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்வீராக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆக மற்ற எல்லாமே ஃபிர்கா என்றால் பிரிவினர். ஆனால் உமக்கு நான் இடக்கூடிய கட்டளை என்னவென்றால், நீங்கள் ஜமாத்தையும் அதன் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்போ இதுல கூட இந்த ஹதீஸுக்கு சிலர் சுய விளக்கம் தருகிறார்கள். நாங்கள் ஜமாத்தாக இருக்கிறோம், ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும் என்று அந்த ஹதீஸ்ல மிக தெளிவான முறையில் வருது. இமாமை விட்டு விடுகிறார்கள். இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர்ல இயங்க வேண்டும்,
இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்று கூட ஒரு சுய விளக்கத்தை தந்து விடுகிறார்கள். தாமாகவே தமக்கு தன்னுடைய பிரிவுக்கு ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று பெயரும் வைத்துக்கொண்டு நாங்க தான் அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்றும் சொல்கிறார்கள். இது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல 2 விதமான நிபந்தனை வச்சிருக்கிறாங்க. ஒன்று ஜமாத்துல் முஸ்லிமீன வ இமாமஹும், நீங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் கட்டுப்படக்கூடிய ஒரு ஜமாத்தையும் அதன் இமாமையும் பற்றி பிடித்துக் கொள்வீர்களாக என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது இந்த உலக அளவில் எத்தனை பிரிவுகள் இருந்தாலும் அவர்கள் தன்னை ஜமாத் என்று சொன்னாலும் அவர்களுக்கு இமாம் என்று ஒன்றுமில்லை. உலக அளவில் நாம் பேசுவது உலக அளவில் ஒரு இமாம் சொல்லி அவருக்கு கட்டுப்படக்கூடிய அளவிலான எந்த ஒரு பிரிவும் இன்றைக்கு இல்லை. அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தில் அப்படிப்பட்ட ஒரு இது இருக்கிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னர் நாம் மிக தெளிவான முறையில் எடுத்துச் சொல்வோம். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அடுத்து அந்த சாபி கேட்கிறார், அப்படி இல்லைன்னா நான் என்ன செய்யறது? ஒரு ஜமாத்தோ அல்லது இமாமோ இல்லைன்னா நான் என்ன செய்யணும் என்பதை கூட அவர் கேட்டிருக்கிறார். மிக அருமையான கேள்விதான். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்னன்னா, அப்படி ஒரு ஜமாத்துல் முஸ்லிமீனோ இமாமோ இல்லைன்னா நீங்கள் தனியாக காட்டில் சென்று வாழ்வீராக, மரத்தினுடைய வேர்களை சாப்பிட நேர்ந்தாலும் சரியே என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்று இந்த சஹாபி எடுத்துரைக்கின்றார்கள். அப்ப இதுல 2 விஷயத்தை நம்ம தெரிய முடியுது. ஒன்று, கட்டுக்கோப்பான ஒரு ஜமாத் என்றால் அது ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஜமாத். முஸ்லிமீன் என்ற பெயரை கொண்ட ஜமாத் என்பது அல்ல சிலர் வாதிப்பதை போன்று. முஸ்லிமீன் என்பது அங்கு ஒரு பண்பு பெயராக வந்திருக்கிறது, சிஃபத்தாக வந்திருக்கிறது. கட்டுப்படக்கூடிய ஒரு ஜமாத்தாகவும் இருக்க வேண்டும். அந்த கட்டுப்படக்கூடிய ஜமாத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். சொன்னது என்னன்னா இமாமுஹும், அவர்கள் ஒரு இமாமை கொண்டிருப்பார்கள். அப்போ இமாமை ஏற்படுத்துவது இது மனிதனுடைய சக்திக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. உலக அளவில் ஒரு இமாமை ஏற்படுத்துறது இது மனிதன் சுயமாட்டு ஒன்று அந்த மாதிரியான ஒரு இமாமை ஏற்படுத்த முடியாது. இந்த அடிப்படையிலையும் கூட உலக அளவில் ஒரு இமாம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இமாமாகத்தான் இருக்க முடியும். அந்த இமாமுக்கு பின்பற்றி யார் செல்றாங்களோ அவங்க தான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற கட்டுப்பட்ட ஜமாத்தாகவும் இருக்க முடியும் என்பதை கூட இதிலிருந்து நம்ம மிக தெளிவான முறையில் தெரிந்து கொள்கிறோம். ஜஸாக்கல்லாஹ். மௌலவி ஓஎம் முஸம்மில் அஹ்மத் சாஹிப் அவர்கள் நமக்கு பல அரிய கருத்துக்களை கூறினார்கள். இஸ்லாமிய சமுதாயம் இத்தனை பிரிவுகளாக ஏன் பிரிந்தது என்று கூறினார்கள். இதேபோன்று திருக்குர்ஆனில் நாம் பார்க்கும்போது முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமுதாயம் முழுமையான சமுதாயமாக இருந்த போதிலும், திருக்குர்ஆன் முழுமையான வேதமாக இருந்த போதிலும், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான தூதராக இருந்த போதிலும் திருக்குர்ஆனை மக்கள் விட்டு விடுவார்கள் என்று திருக்குர்ஆனை கூறுகின்றது. உதாரணமாக சூரா ஃபுர்கானுடைய 31ஆம் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா. ரசூல் கூறுவார், எனது இறைவனே, எனது சமுதாயம் இந்த குர்ஆனை கைவிடப்பட்ட ஒன்றை போன்று விட்டுவிட்டது. ஆக இந்த சம்பவம் எப்பொழுது நடந்தது என்று நாம் பார்க்கும்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருக்குர்ஆனை மக்கள் ஒருபோதும் விடவே இல்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகுதான் திருக்குர்ஆன் விடப்பட்டது. திருக்குர்ஆனை கைவிட்டதன் காரணமாகத்தான் இத்தனை பிரிவுகளாக நாம் பிரிந்திருக்கின்றோம். ஆக திருக்குர்ஆன் அந்த ரசூல் அவ்வாறு கூறுவார் என்று கூறுகிறது என்றால் இது ஒரு முன்னறிவிப்பாகத்தான் இருக்கின்றது. இந்த முன்னறிவிப்பு நம்முடைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம். திருக்குர்ஆன் பெயரளவில் இருக்கிறது, ஆனால் மக்கள் அதை விட்டுவிட்டார்கள். அதே போன்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கமளிக்கும் வகையில் ஒரு விஷயத்தை கூறினார்கள். இது மிஷ்காத் என்ற ஹதீஸ் தொகுப்பு நூலில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யஅதி அலன்னாசி ஜமானுன், அதாவது மக்களில் ஒரு காலம் வரும், லா யபுகா மினல் இஸ்லாமி இல்லஸ்முஹு, இஸ்லாத்தில் அதன் பெயர் மட்டுமே எஞ்சி இருக்கும். வலா யபுகா மினல் குர்ஆனி இல்லா ரஸ்முஹு, திருக்குர்ஆனில் அதன் எழுத்துக்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும். அப்படிப்பட்ட காலத்தில் நாம் வந்துவிட்டோம். அதன் பிறகு அதற்கு அடுத்த விஷயத்தை கூறுகிறார்கள், மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய ஹராபும் மினல் ஹுதா, பள்ளிவாசலுடைய கட்டிடங்கள் மிக பெரியதாக இருக்கும், ஆனால் அதில் ஹிதாயத் இருக்காது, நேர்வழி இருக்காது. அதேபோல் அடுத்து கூறுகிறார்கள், உலமாஹும் ஷர்ரு மன் தஹத அதீமிஸ் ஸமா, அவர்களுடைய ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள். ஆக திருக்குர்ஆனுடைய எழுத்துக்கள் மிஞ்சி இருக்கின்ற காலத்தில், இஸ்லாத்துடைய பெயர் மட்டும் மிஞ்சி இருக்கின்ற காலத்தில் மக்கள் ஹிதாயத்திற்காக பள்ளிவாசலுக்கு ஓடுவார்கள். பள்ளிவாசல் ஹிதாயத் இருக்காது. ஹிதாயத் கொடுக்கக்கூடிய ஆலிம்கள் வானத்தின் கீழ் மிக கெட்ட ஜந்துக்களாக இருப்பார்கள். ஆக மனிதனால் ஒரு வானத்தின் கீழ் இருக்கின்ற
ஒரு தனி மனிதனால் தனி சமுதாயத்தால் ஹிதாயத்து கொடுக்க முடியாது. மாறா அல்லாஹ்வின் புறமிருந்து ஒருவர் ஹிதாயத்து கொடுப்பதற்காக ஒருவர் வர வேண்டும். இந்த கருத்தை தான் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது அந்த 73வது ஜமாத் என்னையும் எனது சஹாபாக்களையும் போன்று இருக்கும் என்று கூறினார்கள். அதாவது நான் எப்படி ஒரு நபியாகவும் ஒரு தலைவராகவும் இருக்கின்றனோ முழு உலக அளவிற்கும் அதே போன்று அந்த ஜமாத் இருக்கும். அவருடைய அந்த ஜமாத்தை சார்ந்த மக்கள் சஹாபாக்களாக இருப்பார்கள். ஆக இந்த கருத்தை தான் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத் கூறுகின்றது. இந்த வாதத்தை வேறு எந்த முஸ்லிம் பிரிவும் எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் எந்த ஜமாத்திற்கும் உலகம் தழுவிய அளவில் ஒரு தலைவர் கிடையாது, கலீஃபா கிடையாது. அப்படிப்பட்ட தலைவருக்கு கட்டுப்படுகின்ற முழு உலகம் தழுவிய அளவில் ஒரு ஜமாத் கிடையாது. ஆக அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை பற்றி எங்களால் இயன்ற அளவு சுருக்கமாக நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து வைத்தோம். இனி வருகின்ற அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது பற்றிய அதிகமான விளக்கங்களை நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ما كان